இருக்குது விட்டுங்கிட்டு போல. ஆஹா, சித்தி எழும்பிட்டீங்களா? சித்தி எத்தனை மணி கிளம்பினான்? 4 மணி கிளம்பினான். எலும்பி விறகு பொறுக்கி காலம சாப்பாடு தோசை சுட்டு பால் கறந்து பால் எல்லாம் காய்ச்சி சித்தி இப்போ மாடு எல்லாத்தையும் கிளச்சி கொண்டு ஓடி வர போறேன். போக வேணாம் ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் என்னை விட்டுட்டு விட ஓடி போறீங்க நீங்க. எந்த செல்லமெல்லாம் சித்தி ஓடி போய் மாட்டை கிளச்சி கொண்டு ஓடி வாரன். பிள்ளைக்கு தோசை பிடிக்கும் என்று தோசை சுட்டு வச்சிருக்கிறேன். ஓடி போய் சாப்பிடுங்க. பல்ல திட்டிட்டு முகத்தை கழுவிட்டு எழுமுங்க. எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன். நேற்றும் நீங்க என்னோட விளையாட வைக்கவே இல்லை, விட்டே வேலை செய்து கொண்டே இருந்த நீங்க. மாடு மேய்க்க சித்தி நீ போக வேண்டாம் கேளு. போகானு மட்டும் செல்லாம் என்னோட கொள்ளன் கொண்டு போயிடுவானல்ல அப்படி என்ன மாடுகள் எல்லாத்தையும். மாடு மேய்க்க சித்தி நீ போக வேண்டாம் கேளு. காய்ச்சின பால் தரே கற்கண்டு சீனி தரேன். காய்ச்சின பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன். காய்ச்சின பால் தரேன் கற்கண்டு சீனி தரேன். காய்ச்சின பாலும் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம். சித்தி காய்ச்சின பால் வேண்டாம் கற்கண்டு சீனி வேண்டாம். நீங்க மட்டும் போதும் சித்தி, எங்கூடையே இருந்திடுங்க. சித்தி குளத்து ரோட்டுல காட்டுக்குள்ள கல்லர் இருக்கிறாங்க சித்தி, உங்களை பிடிக்கிறவங்க. கல்லனுக்கு இன்னொரு கல்லன் இருக்கா? ஐ சின்ன பொண்ணு. என்னை விட ஒரு கல்லன் இருக்கா இந்த ஊருக்குள்ள? கல்லருக்குள்ளேயே மிகப்பெரிய கள்ளி நான் தான். கல்லனுக்கு கல்லன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லுங்கடி. எங்கிட்ட பாலாட்டி நான் பால ஒட்ட நறுக்கிடுவேன். சின்ன பொண்ணு கத்தி பிள்ளையில படப்போது அங்காளோட கத்திய முதல்ல. அம்மா அம்மா பெரிய கத்தி. காட்டு பக்கமா போகைக்குள்ள சேட்டைக்கு யாரும் வராம இருக்க சொருகிட்டு போகணும். சின்ன பொண்ணு ஆண்டி, நீங்க பழைய கில்லாடி. சின்ன பொண்ணு என்ன புது பழக்கம் இது? அடி அது ஒன்று பில்லியடி. போற வழியில குலமக்கா விட்ட பூங்கொண்டு கொஞ்சம் வெட்டணும். மழை காலம் தானே, நட்டா பக்கண்டு வந்துடும். அவளை போய் கேட்டா தாராள் இல்ல கத்தி இல்ல கத்தி இல்லைன்னு சொல்றாள். இன்றே கத்தியோட போறேன், என்ன சொல்றாள்னு பார்ப்போம். மாடுகளை மேய விட்டுட்டு வந்துடான் சின்ன பொண்ணு. சாட்சி கொண்டு வருவோம்னா அவள் விடுறாள் இல்லை. ஊருக்குள்ள வர மாட்டுக்கெல்லாம் பெட்டிக்கு போய் கிடக்குறாங்க. நானும் அதால தான் போறேன். குலம் விட்டு பேசி பறஞ்சு ஒன்று போவோம்பா. அம்மாச்சி போயிட்டு வரேன் இடாடி தங்கம். சித்தி பறந்து கொண்டு போய் பறந்து கொண்டு வந்துடுவேன். இப்பதான் சித்திக்கு புதுசா ரக்கம் முளைச்சிருக்கு. சின்ன பொண்ணு ஆண்டி, சித்திக்கு ரக்கம் முளைச்சிருக்கு, உங்களுக்கு கால் முளைச்சிருக்கு. முளைச்சு 3 இளவிடையில கதைக்க வலிக்கிட்டுது. 3 இல்ல சின்ன பொண்ணு ஆண்டி, எனக்கு இப்ப 6 வயசு. 5ல விளையாதது 50ல விளையாதான். கொம்மாவுனா 5 வயசுல அடிச்சு முறிச்சு வளர்த்திருந்தா இவ்வளவு கதைக்க மாட்டேன். கடைக்கு சிறுசானாலும் காரம் பெருசாம். வாடி ரத்தினம், நேரம் ஆகுது. சித்தி காட்டுக்குள்ள கோரமான மிருகங்கள் உண்டு, காட்டுக்குள்ள கோரமான மிருகங்கள் உண்டு. சிங்கம்புலி கோரடி வந்தால் என்ன செய்வ நீயும், சிங்கம்புலி கோரடி வந்தா என்ன செய்வ நீயும். மான்மறை முயல் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும். கூட்டமாக ஓடி வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன். சின்ன பொண்ணு என்றாவும் கூட வாரா, ஒட்டி பயமும் இல்லை. இதுங்க போயிட்டு ஓடி வாரன். சரி போயிட்டு வரேன். சித்திக்கு ஒரு அவ்வா கொடுங்க. இஞ்சி போடுற பால இவ்வளவு நேரம் என்ற கண்ணில வடையில. சின்ன பொண்ணு அது பிள்ளைக்கு ஆத்தினது, பச்சை தண்ணி ஆறிட்டது. அவள் சுட சுட குடிக்க மாட்டாள். பிள்ளைகிட்ட கொடு, நான் உனக்கு கொண்டு வந்து தாரன். சித்தி எனக்கு பாலுக்குள்ள பனம் கற்கண்டு போட்டு ஆத்தி தருவா. ஏனென்றா சளி பிடிக்காது பனம் கற்கண்டுக்கு. அதை எங்க எந்த பாலை குட்டுங்க. ரத்தினம், எந்த கைக்கு தேத்தண்ணி வந்தாதான் இந்த பால் அவளின் கைக்கு போகும். வாரன் கொண்டு ஓடி வாரன். சீ, என்ன எச்சி பழக்கம் உங்களுக்கு? நான் குடிச்சிட்டு வச்சினது என்ன எச்சி, அது குடிக்க திங்குவீங்க. நீ குடிச்சிருந்தா உண்ட வாய் மனத்துக்கு இந்த கப்பு நாத்தத்துக்கு நான் கிட்ட நிக்கலுமா? இது குடிக்காத பாலடி, பொய் சொல்லாத. இன்னும் பல்லு கூட விளக்கல. சி பேங்கல. இந்த சின்ன பொண்ணு குடிச்சிட்டு ஓடி வா. சோதி, ஒரு போட்டி வைப்போம். நீயா நானா முதல் குடிக்கிறேன்னு பார்ப்போம். சரி பாப்பமே. பேய் குடிக்கிற மாதிரி குடிக்கிறா. இதுக்கு தான் சொல்றது அவசரப்பட்டு சாப்பிடக்கூடாது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி புறக்கறிட்டு கீழே குனி தலையில தட்டி விடுறேன். சித்தி மேசைக்கு மேல டேபிளுக்கு மேல ஏறி நின்ற வாட தலையில தட்டுங்க. என்னடி
உச்சியில போட்டு ஒரே அடி அனுப்ப போறியா என்ன? இதுங்கப்பா முதல்ல எல்லாரும் கதிரையில சாப்பிடக்குள்ளேயோ தண்ணி குடிக்கக்குள்ளேயோ ஒட்டு நாளும் அவசரப்படக்கூடாது. இப்படிதான் புறக்கு வரும். சிலவள உயிருக்கே ஆபத்தான் முடிஞ்சிடும். என்ன எப்பவுமே கொப்பளிச்சு மெதுவாக குடிக்கணும். அப்பதான் உடம்புல சுவரும் ரத்தத்துல ஏறும் சத்து. அம்மா எனக்கு இதை நெடிக சொல்லுவா. ரத்தினம், இன்னைக்கு பாலை தந்து என்ன பரலோகம் அனுப்ப பார்த்த. சின்ன பொண்ணு ஆண்டி, இனியும் என்னோட போட்டிக்கு வருவீங்களா? பாலும் வேணாம் ஒன்றும் வேணாம், நடவடி போவோம். சின்ன பொண்ணு ஆண்டி கோபமா போறா. எங்கட வீட்டை இனிமேல் காப்பி குடிக்க வர மாட்டா. கொம்மா கோயிலுக்கு போய்க்காண்டு கும்மாளம் போடுறியாடி. கொம்மா வரட்டுக்கும் நீ செஞ்சதெல்லாம் போட்டு கொடுத்து உனக்கு நல்ல பூசை வாங்கி தரேல. நான் சின்ன பொண்ணு இல்லடி. பத்திரமாயிரம்மா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருக்க வேணாம், போய் பாத்திரத்தை கழுவடி.